சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வீட் தோசை, கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மாவுக்கு கோதுமை மாவு, மோர், தண்ணீர், உப்பு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய், லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுருங்க. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, அது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. புளிக்காத மோர் ஒரு 3/4 டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதிக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. சூடானதுக்கப்புறம் இந்த மாவை அதில் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிடுங்க. சைடில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான, ஈஸியான, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்பெஷல் கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட இஞ்சி சட்னி கிரேட் காம்பினேஷனாக இருக்குங்க. இஞ்சி சட்னியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.